நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என மறைநூறில் எழுதுகிறது அல்லவா. ரோமையர் 1 அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 1 அதிகாரம் 17வது வசனம். இன்றைக்கு திருச்சபையினுடைய சீர்திருத்த திருநாள், ரெஃபர்மேஷன் டேவாக நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். மாபெரும் புரட்சி ஏற்பட்ட ஒரு நாள். அதாவது 1054ஆம் ஆண்டு கிபியிலே இந்த கத்தோலிக்க திருச்சபை இரண்டாக பிளவுபட்ட ஒரு நாள். ஈஸ்டாக வெஸ்டாக, கிழக்கு மேற்காக ரெண்டாக பிரிந்த ஒரு நாள். ஏன்னா மேற்கத்திய திருச்சபையாகவும் கிழக்கத்திய திருச்சபையாகவும் அது பிளவுபட்டது. இதற்கு காரணம் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் தான் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருந்து அநேக சீர்திருத்தங்களை இவர் செயல்படுத்தினார். 2ஆம் நூற்றாண்டிலே திருச்சபை வரலாற்றில் இவர் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திருச்சபையினுடைய புனித நூலா இருக்கிற திருமறை, இந்த ஸ்கிரிப்சர், இதை என்ன செய்வாங்கன்னா எல்லாருடைய கரங்களிலே அது கொடுக்கப்பட மாட்டாது. ஏன் மார்ட்டின் லூத்தர் மறுவளர்ச்சி ஏற்படுத்தினார்னா நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. அப்ப என்ன செய்வோம்னா பாதிரியாருடைய கரங்களில் மட்டும்தான் அந்த புனித நூல் இருக்கும், திருமறை இருக்கும். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தமானவர்கள், இறை மக்கள் எல்லோரும் அங்கே பாவிகளாக கருதப்பட்டிருப்பாங்க. அப்ப இந்த புனித நூலை என்ன பண்ணா, புனித மறையை ஒரு மிகப்பெரிய சங்கிலினாலே கட்டி அது ஆலயங்களில் தொங்க விடுவார்கள். பார்த்து கொள்ளலாமே தவிர அதை தொட்டு பார்க்கின்ற உரிமை யாருக்கும் கிடையாது. தொட்டால் பாவமாகிவிடும். ஆகவே இது ஒரு நிலைமை. அப்பொழுது மார்ட்டின் லூத்தர் கேள்வி எழுப்புகிறார், ஏன் கடவுளுடைய அந்த திருமறையை நாம ஏன் மக்கள் இடத்துல கொடுக்க கூடாது, எல்லாரும் அதை தொட்டு பார்க்கலாமே அப்படின்போது அது அவருக்கு அந்த பேச்சுரிமை மறுக்கப்படுகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாவ மன்னிப்பு, அதாவது பிலாத்துடைய படிக்கட் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த படிக்கட்டுல என்ன பண்ண, எல்லாரும் முட்டி போட்டுட்டு ஏறி போய் அங்க போய் போப்பு இடத்துல மன்னிப்பு கேட்கணும், பாவ மன்னிப்பு கேட்கணும் தாங்கள் செய்த குற்றங்களுக்காக. அப்படி செஞ்சாக்கா அவருடைய 9 ஆண்டு கால பாவங்கள் அங்கே போகுமா. இதற்காக ஜான் டெக்சல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தலைவராக நியமிக்கப்பட்டார், இதை கண்காணிக்கிறவராக. அடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா போப்பு இடத்துல சென்று பாவ மன்னிப்பு நீ கேட்க முடியலன்னா பாவ மன்னிப்பு சீட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது யார் யார் எவ்வளவு குற்றம் செய்தார்களோ அதற்கு ஏற்றாற் போல பணத்தை செலுத்த வேண்டும். அப்ப பணம் இருக்கிறவர்கள் பணம் செலுத்துவார்கள், அவங்க தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறாங்க. அப்போ பணம் இல்லாதவரிடத்துல என்ன, அப்ப அவர்கள் பாவிகளாக கருதப்படுவாங்க. இந்த பணம் என்பது பார்த்தீங்கன்னா அங்கே ஆலயத்தில் நிர்ணயிக்கப்படுவார்கள், எவ்வளவு பணம் என்பது அவர்கள் சொல்ற பணத்தை கட்டணும். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய இது. அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்டார். இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னாக்கா, இந்த திருவிருந்தில் அப்பம் திராட்சை ரசம் பரிமாறப்படவில்லை, ஏன் அதை கொடுக்கல, இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்கும் பொழுது அவருக்கான கேள்விக்கான விடை வரவில்லை. ஆகவே இதையெல்லாம் எதிர்த்து இவர் என்ன செய்கிறார்னா, அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி இவர் ஒரு பெரிய விட்டன்பர்க் தேவாலயத்துடைய அந்த ஆலய கதவில இவர் 1517ஆம் ஆண்டு 95 குற்றங்கள், 95 தீசிஸ் என்று சொல்வார், 95 குற்றங்களை இவர் எடுத்து அங்கே வைத்து ஒட்டி விட்டார். ஆகவே இவர் மேல பயங்கரமான கோபத்தோடு இருந்தார்கள். அப்ப அங்க டாக்டர் ஏக் என்பவரும் ஆர்ச்சி பிஷப் ஆல்பர்ட் என்பவர் என்ன செய்யறா, போப் கிட்ட போயிட்டு எப்படி ஆகிலும் மார்ட்டின் லூத்தரை சிறை தண்டனையோ அல்லது மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மேல அவரை போய் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இவர் என்ன செய்யறாரு, 3 பால் தலைமறைவா இருக்கிறார். ஆனா இவருக்கு லத்தீன், கிரேக்கம், எபிரேயம் போன்ற மொழிகளாம் நன்றாக கற்றவர். ஆகவே விரைவாக ஜெர்மனியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த அச்சு எந்திரத்தை வைத்து இவர் லத்தீன் மொழியிலிருந்தும் மற்ற மொழிகளிலிருந்தும் இவர் ஆங்கிலத்துக்கு அந்த புதிய ஏற்பாட்டை டிரான்ஸ்லேட் பண்றாரு. அந்த டிரான்ஸ்லேட் பண்ணதால்தான் இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலயும் இந்த பைபிள் இருந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு லத்தீன் பேச்சு மொழியாகவே இல்லை, அப்ப எழுத்துக்கெல்லாம் மறைந்து போனது. அதுல இருந்து வேகமாய் இவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணவர். அப்போ எல்லார் கையிலும் பைபிள் கிடைச்சது. அப்போ இவரை தேடி கண்டுபிடித்து இவருக்கு எப்படி ஆகிலும் இவருக்கு மரண தண்டனை கொடுத்து இவரை கொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்த பொழுது இவர் என்ன செய்கிறார் என்றால், நிறைய புரட்சிகளை ஏற்படுத்துகிறார். இவருடைய புரட்சியான கருத்துகள் நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் போன்ற பகுதிகள் எல்லாம் பரவ ஆரம்பிக்குது. அதற்குள்ள ஸ்விங்லி போன்றவர்கள், ஜான் கால்வின் போன்றவர்கள்லாம் இவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறாங்க. இவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எல்லாம் போறவங்களுக்கு பேர் எதிர் கிறிஸ்தவர்கள், அதாவது ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு அழைச்சாங்க. ஆகவே இதெல்லாம் சில சீர்திருத்தங்களை இவர் செய்ததுனாலதான் இன்றைக்கு நாம மார்ட்டின் லூத்தர் அவர்களை நம்ம பின்பற்றுகிற புராட்டஸ்டன்ட் அல்லது சீர்திருத்த திருச்சபையில நாம் அங்கம் வகித்திருக்கின்றோம். ஆகவே இந்த அங்கம் வகித்திருக்கிற இடத்துல மார்ட்டின் லூத்தர் அவருடைய வாழ்வுக்காக நாம் நன்றி சொல்வோம். மார்ட்டின் லூத்தர் என்னென்ன கருத்துக்களுக்காக போராடி
திருச்சபையினுடைய எல்லா விதமான காரியங்களுக்காக வழி நடத்துறார். அதையெல்லாம் நினைவு கூறுவோம். குறிப்பாக அவர் ரொம்ப பிடித்த வசனம் ரோமர் 1:17 சொன்னவனமாய் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இதை தான் முக்கியமா அவர் எடுத்துட்டார். ஏன்னா கடவுளிடத்துல நாங்க பேசுவதற்கு, கடவுளிடத்துல நாங்க முறையிடுவதற்கு இடையிட்டாளர் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். போப்பு மட்டும் தேவையில்லை, நாங்களே கடவுள்கிட்ட ஜெபம் பண்ற மாதிரி அவருடைய கருத்துக்கள் இருக்கும். அதனால 3 முக்கியமான விஷயத்தை சொல்ல சோலா ஸ்கிரிப்சூரா, அதாவது திருமறை மட்டுமே, வேற ஒன்றும் கிடையாது. மீட்பு எங்களுக்கு திருமறை, எல்லாருடைய கரங்களையும் திருமறை. அடுத்து சோலா ஃபீடே அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த பாவ மன்னிப்பு விளக்க வருவது குறித்து. சோலா கிரேஷியா, இவருடைய பாவங்களை மன்னிப்பது கடவுளுடைய கிருபை அல்லது அருள். இதைதான் உள்வாங்கிய கருத்துக்களைத்தான் இவர் அந்த 95 தீசிஸ்ல எழுதியிருப்பார். ஆகவே மார்ட்டின் லூத்தர் அவருடைய புரட்சிகரமான கருத்துக்களுக்காக, சிந்தனைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அவர் வழியாய் நாம் பின்பற்றி வருகிற திருச்சபைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். சீர்திருத்த திருச்சபைகள் இன்னும் சீர்திருத்தங்களை உள்வாங்கி கொண்டு அது உண்மையிலேயே இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு திருச்சபையாக வாழ வளர கடவுள் நம் துணை செய்யட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மார்ட்டின் லூத்தர் அவருடைய வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். நாங்களும் ஆண்டவர் அவருடைய பின்பற்றுகளாய் திகழ கிருபை தாரும். மீட்பு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.